வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ கடன் அடைக்கிறதுக்கு சார்ட் ரெடி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கடன் அடைக்கிறதுக்கு ஒரு 10 வழிகள் சொல்லியிருப்பேன். அதுல சார்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ட் ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ, அதனால இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். கடன் அடைக்கிறதுக்கு சார்ட் எப்படி ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்றது மூலமா எப்படி நம்மளால கடன் அடைக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பா பார்க்கலாம். இதோட என் ஹஸ்பண்ட் கடன் அடைக்கிறதுக்கு எந்தவித ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான டிப்ஸ் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அது நெறைய பேர் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நம்ம குடும்பத்தில சண்டையும் வரக்கூடாது. அதே சமயம் ஈஸியா கடன் அடைக்கிறதுக்கும், அவங்களே முன்ன நின்னு கடன் அடைக்கிறதுக்கும் அந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க எப்படி இந்த சார்ட் ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கடன். இந்த கடன் அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லயுமே இருக்கும். யாருமே எனக்கு கடனே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில பணக்கடனா இருக்கலாம். இல்ல அப்படின்னாக்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு வகையில எல்லா மனிதர்களுக்கும் கடன் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பணம் சம்மந்தப்பட்ட கடன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல எப்படியெல்லாம் கடன் அடைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அதோடைய கன்டினியூவா தான் இந்த வீடியோ இருக்கு. உங்களுக்கு அப்பதான் புரியும். அதுக்கடுத்து செலவு போக மிச்சம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஒரு 3 மாசத்துக்கு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா வரவு செலவு கணக்கு எழுதணும். வரவு செலவு கணக்கு எழுதினா தான் நம்மகிட்ட என்ன பணம் வருது, என்ன வீணா செலவு பண்றோம். அதுக்கடுத்து மாசத்துல எவ்வளோ மிச்சப்படுத்துறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி முடிஞ்சதுனா தான் அந்த பணத்த எப்படி பிரிச்சு நம்ம கடன்லாம் அடைக்கலாம். என்னென்ன வகையில கட்டி அடைக்க முடியும் அப்படின்ற அடுத்த பிளான்க்கு நம்மளால வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த எவ்வளோ பணம் உங்களால மாசத்துல மிச்சப்படுத்த முடியுது அப்படின்றத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். வரவு செலவு கணக்கு எனக்கு எழுத தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து கடன ஃபர்ஸ்ட்டு எழுதுங்க. எப்படி நம்மகிட்ட என்னென்ன கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத எழுதணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல கூட பார்த்துட்டு, ஒரு சிஸ்டர் WhatsAppல எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் என்னுடைய கடன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி நீங்க சொன்னது மாரி நான் ரெடி பண்ணி, சார்ட் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து. உண்மையாவே நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அத ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றப்போ, நிஜமாவே ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. இதோட இன்னொரு சிஸ்டர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க 1 வருஷத்துல ரூ. 5,00,000 நகை கடன எப்படி அவங்க அந்த கடன அடைச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்க. அந்த விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதுக்கடுத்து நம்மளுடைய கடன எழுதுங்க. ஒரு நோட்டு போட்டு நகை கடன் இவ்ளோ இருக்கு. ஒரு 4, 5 பேங்க்ல வச்சிருக்கோம். இல்ல 4, 5 நகை அடகு தனித்தனியா வச்சிருக்கோம். இல்ல ஒரு வட்டி கடையில குடுத்து நகை அடகு வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள எழுதுங்க. அதுக்கடுத்து நபர் கடன். யார்ட்டயாவது ஒரு ஆள் கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய நேம் போட்டு இந்த மாரி எழுதுறது. அதுக்கடுத்து வட்டி கடன். வட்டிக்கு யார்ட்டயா வாங்கியிருக்கிறது. அப்புறம் வீட்டு கடன். வீட்டு கடன்றது ஹவுசிங் லோன் இந்த மாதிரி. கார் லோனா இருக்கட்டும், ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோன் நம்மளால ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். கார் லோன்லாம் பண்ண முடியாது. அதனால வீட்டு கடன் மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்ப எப்படி சார்ட் ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் பாசிட்டிவா எனக்கு கமெண்ட் பண்றீங்க. அத பார்க்குறப்போ எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா லைக் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பா ஒரு லைக் குடுங்க. அது இன்னும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஊக்கப்படுத்தும். அதோட ஒரு 28% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மிச்சம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்க பெல் பட்டன அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்றேன். இப்ப நகை கடன் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நகை எங்க போயிட்டு அடகு வைக்கிறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு பேங்க்ல வைக்கிறோமா, இல்ல வட்டி
வட்டி கடையில வைக்கிறோமா அப்படின்றத வந்து பிரிச்சு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அடகு வச்ச தேதி. இப்ப நான் வந்து இதுல குடுத்துருக்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்ப அடகு வைக்கிற தேதி அப்படின்னு சொல்லிட்டு 1/1/2024 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். பேங்க் நேம் வந்து எங்க வச்சிருக்கோமோ அத வந்து எழுதிக்கலாம். இல்ல அடகு கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அத எழுதிக்கலாம். அதுக்கடுத்து எவ்வளோ கிராம் வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 2 பவுன் அதாவது 16 கிராம்னு எழுதியிருக்கேன். என்ன பொருள் வந்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நெறைய அடகு வச்சிருப்பாங்க. வேற வேற இடங்கள்ல வந்து நெறைய அடகு வச்சிருப்பாங்க. ஒரு சில காலத்துல வந்து அது மறந்தே போயிடும். என்ன வச்சிருக்கோம், எங்க எத கொண்டு போய் வச்சோன்றதே மறந்துருவோம். அந்த அளவுக்கு வந்து நெறைய நகைகள் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதனால வந்து நம்ம என்ன பொருள் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ தோடு ஒரு செட்டு, அப்புறம் செயின் 1, மோதிரம் 3 இந்த மாதிரி வந்து எது வந்து அடகு வச்சிருக்கீங்களோ அந்த பொருள வந்து என்னென்னன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கோம். இப்போ 60,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இதுக்கு மாத வட்டி இப்போ போய் வைக்கிற இடத்துலயே வந்து கண்டிப்பா கேட்டு வந்துருங்க. மாசம் இந்த நகைக்கான வட்டி என்ன, இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த கார்டு பின்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. மறந்துருவீங்க அப்படின்ற பட்சத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் மாசம் மாசம் வட்டியாவது நம்மளால கட்ட முடியும். அந்த வட்டி கட்டுறது மூலமா நமக்கு வந்து அந்த நகை வந்து மூழ்கி போயிடாம, அதாவது அவங்க வந்து எடுத்துக்காம தவிர்க்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் வந்து பேசிக்கா எல்லா நகைக்குமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சார்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப சார்ட்டுக்கு வந்து அ இந்த மாரி வந்து ஒரு காலம் போட்டுக்கோங்க. நீங்க வந்து ஒரு சார்ட்டா ரெடி பண்ணாலும் சரி, இல்ல ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாரி வந்து எண், கட்டிய தேதி, அதுக்கடுத்து கட்டிய வட்டி, கட்டிய அசல். இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து 15ஆம் தேதி நம்ம வந்து இங்க என்ன எழுதியிருக்கோம், 1ஆம் தேதி அடகு வச்சதா நம்ம எழுதியிருக்கோம். அப்ப 15ஆம் தேதிக்கு வந்து நம்ம போய் ஒரு ரூ. 500 கட்டுறோம் அப்படின்றப்போ, அது வந்து நம்மளுடைய அசல்ல வந்து கட்டிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ரூ. 300 வந்து வட்டி எடுத்திருப்பாங்க இல்லையா? அதனால ரூ. 500 வந்து அசல்ல வந்து கட்டிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 1ஆம் தேதி அதே இந்த என்னைக்கு அடகு வச்சோமோ, அதே 1ஆம் தேதி போய் ஒரு ரூ. 300 கட்டுறோம் அப்படின்றப்போ, அது வந்து வட்டிக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 10ஆம் தேதி நான் கொண்டு போய் இன்னொரு ரூ. 700 கட்டுறேன் அப்படின்னாக்கா, அத வந்து அசல்ல எடுத்துப்பாங்க. அப்ப அசல் வந்து இங்க ஒரு ரூ. 700 இங்க ஒரு ரூ. 500 அப்படின்றப்போ ரூ. 1,200 நான் வந்து அசல்ல கட்டியிருப்பேன். அப்ப அதுக்கு அடுத்த மாசம் எனக்கு வட்டியில வந்து குறையும். வட்டி அமௌண்ட் வந்து குறையும். இந்த மாரி வந்து நம்ம அசல்ல கட்டிட்டே வர்றப்போ வட்டி அமௌண்ட் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும் நமக்கு. ஈஸியா டக்கு டக்குன்னு கட்டி திருப்புறதுக்கு. அதே மாரி இந்த மாரி குட்டி குட்டியா ஒரு அமௌண்ட் வந்து கட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம கொண்டு போய் அசல்ல வந்து இந்த மாரி அமௌண்ட் கட்டுறது வந்து பெரிய விஷயமா இருக்காது. ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமோ, இல்ல வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம், இல்ல 1 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படி வந்து சேர்த்து வச்சு நம்ம கட்டலாம். கட்டுறப்போ நம்ம வந்து ஈஸியா அசல்ல வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். வட்டியும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த அமௌண்ட் சேமிக்கிறதுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த மாரி குட்டி குட்டியா சேமிக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 3000 சேமிக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நெறைய போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் வந்து சேமிக்கலாம், ஒவ்வொரு நாளைக்கு, வாரத்துக்கு இது மாரி எப்படியெல்லாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாரி வீடியோ வந்து மணி சேவிங்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இல்ல மணி சேவிங் சேலஞ்சுல இருக்கும். இந்த மாரி ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு 1 இயர்ல வந்து என் நகைய திருப்பணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்றப்ப கண்டிப்பா உங்களால அந்த நகைய வந்து கட்டி மீட்க முடியும். இது மாரி நம்ம வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எழுதி ஒட்டுறப்ப தான் நமக்கு வந்து அத பார்க்குறப்பலாம் தோணும். சரி ஓகே சீக்கிரமா கட்டணும். இவ்ளோ பெரிய அமௌண்ட் வந்து வச்சிருக்கிறோம். இப்ப இந்த நகையெல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம போட்டு பார்க்கலாம். இல்ல நம்ம குழந்தைக்கு போட்டு பார்க்கலாம். எது கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வட்டி வேஸ்ட்டா போகுது. இது மாரி நம்ம திங்க் பண்றப்ப தான் நம்மளால சீக்கிரமா வந்து அத திருப்ப முடியும். ஸோ இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து நபர் கடன், தனிநபர் கடன். இதுல வந்து ஒவ்வொரு நபர்கிட்ட யார்கிட்டயாவது ஒரு பெர்சன்ட்ட வாங்கியிருப்போம் இல்லையா? அத வந்து எழுதிக்கணும். இப்ப நபருடைய நேம் போட்டு எழுதிக்கலாம். நான் வந்து 1, 2 அப்படி வந்து எழுதியிருக்கேன். நீங்க வந்து அவருடைய பேர் போட்டு அவர்ட்ட ஒரு ரூ. 10,000 வாங்கியிருக்கேன். 2வது வந்து ஒரு நபர்கிட்ட ரூ. 50,000 வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இதுல இருக்கிறதுலயே கம்மி அமௌண்ட் எது அப்படின்றத பார்த்து அத ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். மிச்சத்துக்கெல்லாம் வந்து வட்டி மட்டும் கட்டிட்டு வரணும். அப்பதான் நம்ம வந்து அந்த ஒரு சின்ன அமௌண்ட்ட கட்டி முடிச்சிட்டோம்னா, அதுக்கான அந்த கடன் அடைக்கக்கூடிய அமௌண்ட்டையும் சேர்த்து போட்டு பெரிய கடன வந்து ஈஸியா அடைக்க முடியும். நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு பெருசா அடைச்சுருவோம் அப்படின்னு தான் நெனைப்போம். ஆனா பெருசா அடைக்க கான்சன்ட்ரேட் பண்றப்போ, அந்த சின்ன அமௌண்ட்டுக்கான அந்த வட்டி விகிதமும் ஜாஸ்தியாயிட்டே போகும்.
தேவையில்லாம வந்து நம்ம அது ஒரு பாரமா கூடிக்கிட்டே வரும். இதுக்கு பதிலா இந்த ஒரு 10,000 சீக்கிரம் குடுத்து முடிச்சுட்டோம் அப்படின்றப்ப அது வந்து போயிடும். அத்தோட அது முடிஞ்சு போயிடும். நம்ம இதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அதனால எப்பயுமே நகை கடனா இருக்கட்டும், இல்ல நபர் கடனா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வந்து மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கிறப்ப ஈஸியா நம்ம வந்து அந்த கடன்ல இருந்து மீண்டு வர முடியும். அதுவரைக்கும் அந்த பெரிய அமௌண்ட்டுக்கான வட்டிய மட்டும் கட்டிக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து வட்டி கடன். வட்டி கடன்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுக்கு வந்து வட்டி வந்து கண்டிப்பா கட்டணும். நம்ம வந்து அசல் வந்து எந்த அளவு கட்டுறோமோ, அதுக்கு குடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்ட விட 10 மடங்கு இந்த வட்டி குடுக்குறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வட்டி வந்து ஜாஸ்தியாயிட்டே போகும். ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அ வட்டிக்கு ஒரு பேரே வச்சிருப்பாங்க. மீட்டர் வட்டி, அதுக்கடுத்து என்னென்னமோ அதுக்கு சொல்றாங்க. அந்த மாரி ரொம்ப அதிக அளவுல வட்டி வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றப்போ, அதுலருந்து மீண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அடிமை மாரி ஆயிரணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வட்டிக்கு வாங்குறத தவிர்க்கணும். அப்படி சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்றப்போ, கண்டிப்பா அதோடைய வட்டிய வந்து குடுத்துக்கிட்டே வாங்க. அசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதையுமே சேர்த்து சேர்த்து குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து ஈஸியா இதுலருந்து வெளில வர முடியும். அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கடன். வீட்டுக்கடன் வந்து மாசம் மாசம் ஒரு டியூ கட்டுறப்போ ரூ. 50,000 வந்து மாச டியூவா கட்டிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, 6 மந்த்துக்கு ஒரு டைமோ இல்ல 1 இயர்க்கு ஒன்ஸோ வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். மாசம் மாசம் இந்த ரூ. 50,000 கட்டுனது போக கொஞ்சம் சிக்கனமா இருந்து என்னென்ன செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, மாசம் வந்து ரூ. 50,000 கட்டுறது மட்டும் இல்லாம, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமு ஒரு ரூ. 50,000 கட்டுறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்றப்போ, ஈஸியா வந்து சீக்கிரமா நம்ம வந்து இந்த வீட்டு கடன்ல இருந்து வெளில வந்துர முடியும். இது மாரி வந்து நம்ம சரி அது ஒரு டியூ தானே, அது அப்படியே கட்டிக்கிட்டே போவோம். இத்தன வருஷம் 30 வருஷம், 25 வருஷம் கட்டிக்கிட்டே போவோன்ட்டு இல்லாம, நம்ம வந்து அத சீக்கிரமா இடையிலேயே க்ளோஸ் பண்றதுக்கு பார்க்குறப்ப, இன்னும் நெறைய சொத்துக்கள் வாங்க முடியும். ஒரு கடன் இல்லாத ஒரு லைஃப்ப வந்து நம்மளால வாழ முடியும். கடன் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும் அதோடைய பாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி கடன் இருக்கிறப்போ நம்ம வந்து வீண் செலவுகள குறைச்சு, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு, நம்ம வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அதிலருந்து பணம் சேமிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நம்ம அதிலருந்து வெளில வர்றதுக்கு பார்க்கணும். எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, "நம்ப எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் வந்து எதுவுமே பண்ணல. நீங்க சொன்னது மாதிரி. அது மாரி கண்ட்ரோல் பண்ணவும் தான் என்னால ஈஸியா வந்து ரூ. 5,00,000 கடன் வந்து 1 வருஷத்துக்குள்ள என்னால அடைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வேணுமா அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களாலயும் கடன்ல இருந்து வெளில வர முடியும். ஒரு சின்ன முயற்சியும், ஒரு நம்பிக்கையும் இருந்தா போதும். கண்டிப்பா உங்களாலயும் ஒரு கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.